பாட்டு கேட்கறதுக்கு நீங்கள் வந்து டேப் ரெக்கார்டர் வாங்கணும், கேசட் வாங்கணும், அதுக்கு பிறகு ஒரு சிடி வாங்கணும். இதுதான் அப்போ ஒரு காலகட்டங்களில் டேப் ரெக்கார்டர் மட்டும் தான், அதிகபட்சமாக கேசட் தான், இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த அந்த நேரங்களில் இந்த மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்போ ரைட்ஸை வாங்கிக்கிறாரு. ஆடியோ வந்து அங்கே இன்னொரு எக்கோ கூட சேர்ந்து டைப் போட்டு பண்ணுறாரு. அப்போ எக்கோவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து அது கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ டிஜிட்டல் காலம் வந்த பிறகு சோனி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் ரைட்ஸை இவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. இவருடைய பாடல்களே சோனி மாதிரி 2-3 நிறுவனங்கள் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், பாதி வாங்கிக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்த பிறகு காப்பிரைட் ஆக்ட்ஸ்லாம் ஒன்றிணைக்கிறதுக்காக ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, பாம்பேயில் இருக்குது. அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுடைய ரைட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வாங்கிக்கிட்டு அதை பயன்படுத்துகிறவன்றது ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டேரக்டரும் இருக்கிறாங்க. இப்போ இளையராஜாவும் இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் இருந்தார். இப்போ நீங்கள் ஒரு பாடலை பயன்படுத்தணும், இளையராஜா பாட்டை ஏதோ ஒரு பாட்டை பயன்படுத்தணும்னா நீங்கள் ஐபிஆர்எஸில் ஒரு லெட்டர் அமைச்சு அதுக்கு பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் ஐபிஆர்எஸ் கட்டிட்டீங்கன்னா, ஐபிஆர்எஸ் வாங்கி இளையராஜாவுக்கு ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு அமௌண்ட்டு, பாடலாசிரியருக்கு ஒரு அமௌண்ட்டு, தயாரிப்பாளருக்கு அமௌண்ட்டு, பாடியவர்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இளையராஜா ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் பயன்படுத்தணும், ஐபிஆர்எஸில் வாங்கினா போதும். ஹாரிஸ் ஜெயராஜா பாட்டை பயன்படுத்துறதுக்கு ஐபிஆர்எஸில் வாங்கினா போதும். தேவா பாட்டை பயன்படுத்துறதுக்கு ஐபிஆர்எஸில் வாங்கினா போதும். இளையராஜா அப்படி கிடையாது, அவர் ஐபிஆர்எஸ் வந்து வெளியே வந்துட்டார். ஓகே.